Namaskaram to all and welcome to part 4 of the lecture series organized by Sringeri Guru Bandhava, Tatvaloka and Sri Nyananda Bharati Swamigal, Nyananda Bharati Trust on the topic of Advaita as expounded in Panchadashi, delivered by Sri N. Venkatramanji. कुंभ विबोध मुद्रा विद्याविराजत करवारिजाता अपार कारुण्य सुधाम्बुराशिं श्री शारदां वां प्रणतोऽस्मि नित्यम् शङ्कारूपेण मच्चित्तं पङ्कीकृतमभूद्यया किङ्करीयस्य सामाया शङ्कराचार्यमाश्रये प्रह्लादवरदो देवो योरुसम्मः परो हरिः नृसिंहोपासकं नित्यं तं नृसिंहगुरुं भजे श्री सच्चिदानंद शिवाभिनव्य नृसिंहभारत्य पितान् यतीन्द्रान् विद्यानितीन् मन्त्रनितीन् सदात्मनिष्ठान् भजे मानव शम्भुरूपान् सदात्मज्ञाननिरतं विषयेभ्यः पराङ्मुखम् नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखर भारती विवेकिनं महाप्रज्ञं धैर्योदारक्षमानिधिं सदाभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे अज्ञानां जाह्नवीतीर्थं विद्यातीर्थं विवेकिनां सर्वेषां सुखदं तीर्थं भारतीतीर्थमाश्रये विद्याविनयसम्पन्नं वीतरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखर भारती இந்த சொற்பொழிவை ஜேஷ்ட மகாசன்னிதானம் ஜெகத்குரு ஸ்ரீமத் அபினவ வித்யாதீர்த்த மகாசுவாமிகளுக்கும் மகாசன்னிதானம் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகளுக்கும் சன்னிதானம் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ விதுசேகர பாரதி சுவாமிகளுக்கும் அர்ப்பணம் செய்கிறோம். எனது மானசீக வேதாந்த குருவான ஞானானந்த பாரதி சுவாமிகளுக்கு அவருடைய ஆசிகளையும் ஆசிர்வாதத்தையும் இந்த தருணத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த இன்னைக்கு டாக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த ஒரு 1 or 2 minutes ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நேற்று கொஞ்சம் பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, மேபி தேர் நாட் ரெகுலர் டிவோட்டிஸ் ஆஃப் தி மட். இந்த மாதிரி நீங்க ஞானந்த பாரதி சுவாமிகள்னு ரெஃபர் பண்றேன் உங்க டாக்ஸ்ல, அவர் யார், அவர் இன்னும் இருக்காரா அப்படிங்கிற சில விவரங்களை பிரீஃபா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்ததுனால ஒரு 2 நிமிஷம் சுவாமிகளை பத்தி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். சுவாமிகள் was born in 1889 and he attained Siddhi at Mannadi Mangalam near Solavandan and Tenkarai in Tamil Nadu on 9th April 1975. 86 வருஷம் அவர் ஜீவ யாத்திரை பண்ணினார். அவர் திருநெல்வேலி, he was a practicing advocate at திருநெல்வேலி. அவர் ஒரு அட்வொகேட்டா இருந்திருந்தார், he would have been one amongst the best in his times. அவ்வளவு ஒரு நல்ல லூக்ரேட்டிவ் பிராக்டிஸ சனாதன தர்மத்துக்காகவும் ஆச்சாரியல் சேவைக்காகவும் தியாகம் பண்ணிட்டு தர்ம பிரச்சாரம், சனாதன தர்ம பிரச்சாரம், வேதத்தையும் வேதாந்தத்தையும் ரொம்ப நல்ல முறையில பாண்டித்யத்தை அக்வயர் பண்ணி அவர் ஒரு 90 புஸ்தகங்கள் இன் தமிழ், இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட் ரிட்டன். அண்ட் அவர் எங்க மேல்மங்கலம், which is my mother's village, where we now run வேத பாடசாலா, 30 வருஷம் வித்வத் சதஸ் நடத்திருக்கார். 1937 to 64-65. அவர் 1966ல பிருந்தாவனத்துல அவருக்கு சன்னியாசம், ஜேஷ்ட மகா சன்னிதானம் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு சன்னியாசி தீட்சை, ஒரு சன்னியாசி எடுத்து கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 9 வருஷம் அவர் இருந்தார். 1967ல நவம்பர்ல தான் நடந்தது இந்த சன்னியாசம்.
அவர் சன்னியாச ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் சாதுர்மாசம் 1967 வாஸ் இன் மேல்மருவத்தூர். அண்ட் 1975 அவர் ஏப்ரல் 9th சித்தியாகிறதுக்கு முன்னாடி பிப்ரவரி 1975ல ஜேஷ்ட மகாசன்னிதானமும் அப்ப சன்னிதானம் வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்துட்டு சிஷ்ய சுவாமிகளை உங்களுக்கு காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன்னு காருண்யம், ஓஷன் ஆஃப் கம்பேஷன், நம்ம ஜேஷ்ட மகாசன்னிதானம் இந்த அனுகிரகத்தை அவருக்கு பண்ணியிருக்கார். இவரை பத்தி ஒரு சின்ன பயோகிராஃபி புக் ஞானானந்த பாரதி சுவாமிகள் ட்ரஸ்ட்லயே பப்ளிஷ் பண்ணியிருக்கார். அண்ட் இவருடைய ரைட்டிங்ஸ்ல முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இவர் தன்னுடைய பாண்டியத்தை காட்டணும்னு சொல்லி எந்த புத்தகத்தையும் எழுது. அண்ட் வேதாந்தத்துல சொன்ன விளக்கங்கள் ஒண்ணு கூட இம்மி மாறாம அப்படியே தான் எழுதியிருக்காரு. அண்ட் அதுல சொல்லப்பட்ட இல்லஸ்ட்ரேஷன்ஸ் was nothing, was his own invention. அவ்வளவு தத்ரூபமா, அவ்வளவு பெனிட்ரேட்டிவா ஒரு ரைட்டிங் ஸ்டைல்ல படிச்சா உள்ள நேர ஐவி இன்ஜெக்ஷன் உள்ள போற மாதிரி நம்மள மாதிரி பாம்பரர்களுக்கு ஸ்ட்ரகிளிங் சோர்ஸ்க்கு எழுதியிருக்காரு. ஈவன் தோ ஹி வாஸ் அ பண்டிதா. அண்ட் அவருடைய சித்தி அடைஞ்ச அந்த ஒரு 15 நாள் அந்த புஸ்தகத்துல இருக்கு. தமிழ்நாட்டிலையும் பக்கத்துல இருந்து அட்ஜாயினிங் ஸ்டேஷன்ல இருக்கிற மகான்கள், வித்வான்கள் அவ்வளவு பேரும் வந்து அவருக்கு அவருடைய கடைசி சித்தி யாத்திரைக்காக உபன்யாசங்கள், வேத பிரச்சாரங்கள், வேதாந்த பிரச்சாரங்களை ரொம்ப பெரிய அளவுல பண்ணியிருக்கார். சன்னிதானம் 2017ல இங்க ஒரு அதிஷ்டானம் வரணும், அவர் எங்க தங்கி எங்க சித்தி அடைஞ்சாரோ அங்க அதிஷ்டானம் வரணும்னு சொல்லி 2019ல அதிஷ்டானத்துடைய கும்பாபிஷேகம் முடிஞ்சு போன வருஷம் அதிஷ்டான சன்னதியிலேயே அவரோட ஜெயந்தி மகோத்சவத்தை ஒட்டி அவரை பத்தி பேசக்கூடிய ஒரு பாக்கியம் சந்தர்ப்பம் நங்கநல்லூர் சங்கர் நமக்கு கொடுத்தார். இந்த வருஷம் இந்த லெக்சர் சீரீஸ பண்றோம். With this background, let us get into the talk. நேத்தி நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷம் அதை தொடர்ந்து நேத்தி என்ன முடிச்சோமோ அதுல இருந்து தொடர்ந்து பேசலாம். 3 சமாச்சாரங்கள் ஒரு கலவையா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். பிரம்மன்கிற சத்தியம் கூட்டஸ்தா ஆன்வில் இங்க இருக்கு. கூட்டஸ்தமும் பிரம்மனும் வித்தியாசம் இல்லை. மூலவ அவித்யால பிரம்மன் ரிஃப்ளெக்ட் ஆகி ஜீவனா இந்த சரீரத்துக்குள்ள புத்தியில விஞ்ஞானமய கோஷத்துல பிரவேசம் பண்றார். ஆக மொத்தம் இந்த மூல அவித்யை பிளாட்ஃபார்ம் which is the subtle body, அதுலேருந்து உற்பத்தியார இந்த ரிஃப்ளெக்டட் சீமிங் கான்சியஸ்னஸ் ஆர் ஜீவன், அத மறைச்சுண்டு இருக்கிற அதுக்கு கீழே இருக்கிற மூலாதாரமான சப்ஸ்ட்ராட்டமான கூட்டஸ்தம் ஆர் பிரம்மன், இது இருக்கு. நம்ம பேசணும். அப்போ இதுதான் அமைப்பு அப்படின்னு சொன்னா இதுக்கு விமோச்சனம் இருக்கா? இதுக்கு ரிலீஸ் இருக்கா? நீங்க இதுதான் ஸ்திரம் அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன முயற்சி பண்ண முடியும்? வேதாந்தம் 7 படிகள்ல இதுக்கு விமோச்சனம் நமக்கு சொல்றது. முதல் 3 படிகள்ல பந்தம் உண்டாகிறது. அடுத்த 4 படிகள்ல அதுக்கான விமோச்சன மார்க்கத்தை சொல்லித்தர. The first 3 is called bondage and the last 4 steps leads you to release. அப்போ இந்த 7 படிகள் என்ன? முதல் படி அவித்யை ஆர் இக்னரன்ஸ். நாம அந்த வார்த்தையை கொஞ்சம் கேட்டிருக்கோம் ஏர்லியர் ஸ்பீச்சஸ்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அதை பத்தி அது எப்படி அமையறது, ஏன் அது இக்னரன்ஸ்னு சொல்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இக்னரன்ஸ் லீட்ஸ் டு ஸ்கிரீனிங். ஜீவன் கூட்டஸ்தத்தை மறைக்கிற சக்தி இந்த அவித்யா ஆர் மாயானால நடக்கிறது.
இது மறைக்கிறது மாத்திரம் பண்ணல, வேற ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறது. therefore there is a distraction. ignorance, screening and distraction. இந்த 3 நாளையும் நாம சம்சாரத்துக்குள்ள மாட்டி நிற்கிறோம். இந்த பந்தம்ங்கிறது இந்த 3ம் அந்த கலவையா, கூட்டஸ்தன், ஜீவன், மூல அவித்யை, இந்த ஒரு கலவையா நாம என்ன ஆறுது? இந்த 3 வந்த உடனே சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் வந்துடுறது. அதனால நாம வியாபகாரிக்கத்துக்குள்ள இறங்குறோம். அதனால நம்ம ஜீவிதத்துல ஜீவன் சுகப்படுறது, கஷ்டப்படுறது நேத்தி பார்த்தோம். இந்த 3 படி. அப்ப மார்க்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு ஏன் மார்க்கம் உண்டுன்னு வேதாந்தம் சொல்றதுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். என்ன சொல்றதுன்னா, மாயையை நேத்தி பார்த்தோம். இன்டிஸ்கிரைபபிள், அன்திங்கபிள் எல்லாம் உண்மைதான். மாயை ஒரு சக்தி, பிரம்மனுடையது, அதை நம்மளால விளக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்றது. ஆனா மாயை என்ன பண்றதுன்னா, தோற்றத்தை மாத்திரம்தான் காட்டுறது. உண்மையை மறைச்சு வேறு ஒன்று தோற்றத்தை காட்டுறது. இது 2 தான் மாயை பண்றது. உண்மைய பொய்யா சப்ஸ்டியூட் பண்ணல மாயை. அப்படின்னா என்ன? கயிறு இருக்கு, ஒரு செமி டார்க்னஸ்ல கயிறு பாம்பா தெரியறது. ஆனா மாயை கயிறை பாம்பா மாத்திடல. அது பாம்பா மாறிடுத்துன்னா அப்புறம் விமோச்சனத்துக்கு நம்ம வழி இல்லை. ஆனா கயிறை பாம்பா தோற்றமா காட்டுறது, அவ்வளவுதான். அவ்வளவுதானே ஒழிய அதுக்கு மேல அது பண்றது இல்லை. இந்த தோற்றம்ங்கிறது வரும் மறையும், வரும் மறையும். இதுதான் தோற்றத்தினுடைய. அதுக்காக தான் நாம என்ன சொல்றோம், வேதாந்தம் கிரியேஷன் சொல்றதே கிடையாது. தோற்றம் எப்படி வருதோ தோற்றம் மறையும். இந்த சக்திக்குள்ளதான் இந்த ஜீவி யாத்திரை நடந்துட்டு இருக்கு. மாறி 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 சைக்கிள்ல நம்ம புண்ணிய பாவங்களை பொறுத்து நம்மளுடைய பிறவைகள் ஏற்படுறது. அதனால பர்மனண்டா உண்மையை மறைச்சுடலை, சப்ஸ்டியூட் பண்ணிடலை, கிரியேட் பண்ணிடலை வேற ஒண்ணு. அதனால உனக்கு இதுல இருந்து ரிலீஸுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எந்த வேதாந்தம் இது 3ஐயும் சொல்லி கொடுக்கறதோ அதே வேதாந்தம் அடுத்த 4 படிகளையும் சொல்லித்தரும். என்ன 4 படிகள்? indirect knowledge, direct knowledge, cessation of sorrow, satisfaction. cessation of sorrow னு சொல்லலாம், எப்படி வேணா. இந்த 4 படிகள்ல உனக்கு முக்திக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஜீவன்ல, இந்த ஜீவ யாத்திரையில. ஆக மொத்தமா 7 படிகள். இன்னைக்கு இந்த 7 படிகளை பத்தி தான் நாம பார்க்க போறோம். முதல் படி இக்னோரன்ஸ். இந்த இக்னோரன்ஸ்ங்கிறது எப்படி வருதுங்கிறது இப்ப தெரிஞ்சிருத்தோம். எப்படி வருது? அதுக்கு வேதாந்தம் சொல்றது, நீ முந்திய ஜென்மாக்கள்ல மனுஷ பிறவி கிடைச்சும் போது நீ இந்த மூல அவித்யை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்படாததுனால நீ இன்னமும் இந்த மூல அவித்யக்குள்ள மாட்டின்னு இருக்க. absence of an inquiry in the previous months. அந்த தப்ப இப்பயும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜென்மாவில ஜீவன் கிடைச்ச, இந்த ஜீவ யாத்திரையில மனுஷ ஜென்மம் கிடைச்சும் இந்த தப்ப பண்ணிட்டு இருக்கோம். நீ என்கொயர் பண்ணாததுனால இந்த மூல அவித்யா உனக்கு தெரியும். அப்படி இது ஒரு பெர்மனன்ட் ஃபீச்சர் இல்லை. இது அவித்யக்கு, இக்னோரன்ஸுக்கு காரணம் காட்டுறது. அப்போ ஏன் ஸ்கிரீனிங் வருது? அதுக்கு 2 காரணம். நீ என்கொயர் பண்றது மாத்திரம் இல்ல, நீ தப்பா வேற என்கொயர் பண்ற. நீ என்கொயரே பண்றது இல்ல, அப்படியே பண்ணினாலும் தப்பா பண்ற. 2 தப்பு பண்ற. ஒவ்வொரு ஜீவனும் இத முக்தி அடையாத ஜீவர்கள் 2 தப்பு பண்றோம். ஒண்ணு, பிரம்மன் எக்ஸிஸ்ட், பிரம்மன் தான் என்கிற சத்தியத்தை நாம ஒத்துக்கிறது இல்லை. ஏன்? அது பிரகாசிக்கிறது இல்லை. அது பிரஜை இல்லாம இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றது. அதுக்கு பிரகாசம் இல்லை, அதனால நாங்க ஒத்துக்கலை. ஏன்னா
இந்த ஸ்கிரீன் மறைச்சுட்டு இருக்கு. இது மறைக்கப்பட்ட சோ இத மறைந்து இருக்கிறதுக்குனால ரெண்டு நீ என்ன சொல்றது, இந்த ரெண்டையும் நீ கடந்தால் இந்த ஸ்கிரீன் தன்னால விலகும். இது விலகக்கூடிய ஒரு திரைதான், விலக முடியாத விஷயம் இல்லை. ரெண்டு தப்பு பண்றோம், இல்லைன்னு நினைக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அது பிரகாசிக்கிறது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால இந்த திரை சௌக்கியமா கூட்டஸ்தத்தை மறைச்சுண்டு ஜீவன் உட்கார்ந்துருக்கு. மூணாவது, எப்போ இத ரெண்டையும் நம்ம ஒத்துக்காத ஒரு மனநிலையில இருக்கோமோ, தன்னாடி நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரங்களும் நம்மளுடைய ஸ்தூல சரீரங்களும் வெளிப்படும். இந்த காம்பினேஷன்ல நம்ம கர்மேந்திரியம் கை காலு ஞானேந்திரியங்கள் 5, கண்ணு காது மூக்கு, ஆக மொத்தம் இந்த சரீரம் கிடைச்சிரும். சோ மூல வித்யா அப்படியே இருக்கு, என என்கொயர் பண்ணல. ரெண்டு விஷயத்தை நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, அதனால ஸ்கிரீன் மறைச்சுன்னு இருக்கு. இந்த ஸ்கிரீன் மறைய ஏற்பட்டதுனால இந்த ரெண்டு சரீரங்களும் கூட வருது. நீ ஒரு மனுஷனா இயங்குற ஜீவிதத்துல, பாரமார்த்திகத்துல, மெட்டீரியல் வேர்ல்ட்ல தொலைஞ்சு புழுவா சேர்ல சகதியில நீ திண்டாடின்னு இருக்க. இத நீ புரிஞ்சுக்கோ முதல்ல. சரி, அப்ப மார்க்கத்தை காட்டுங்க. வேதாந்தம் மார்க்கத்தை காட்டுறது என்ன சொல்றது, ரெண்டு ஸ்டெப் முதல்ல எடுத்து வை. இந்த ரெண்டு பிரின்சிபல் ஸ்டெப் தான் முக்கியம். இந்த ரெண்டு ஸ்டெப் எடுத்தா அடுத்த ரெண்டு ஸ்டெப் தானா வரும். முதல் ஸ்டெப் இன்டைரக்ட் நாலேஜ். நம்ம ரெண்டு விஷயங்களை நம்ம தப்பா என்கொயர் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா. ஒரு விஷயம் பிரம்மன் இல்லைங்கிறது, புரிஞ்சுக்காமலோ தெரிஞ்சுக்காமலோ. சோ வேதாந்தம் சொல்றது பிரம்மன் இருக்குன்னு நீ முதல்ல பிரம்மன் எக்ஸிஸ்ட் நீ மனசுல வாங்கிக்கோ. அதுதான் இன்டைரக்ட் நாலேஜ். எப்ப உனக்கு பிரம்மன் இருக்குங்கிற நம்பிக்கை வந்ததோ அப்ப நான் எக்ஸிஸ்டன்ஸ் அழிஞ்சு போயிடுறதே முதல் வெற்றி. அந்த ஸ்டெப் முதல்ல நீ எடுத்து வை. மனுஷ சரீரம் வந்திருக்கு, வேதாந்தத்துல ருச்சி வந்திருக்கு, அப்போ இந்த ஸ்டெப் எடுத்து வை. முதல் ஸ்டெப் பிரம்மன்கிறத சத்தியம், அது இருக்கு, அது நமக்குள்ளேதான் இருக்கு, கூட்டஸ்தனா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல் ஸ்டெப்ல இருக்குங்கிறத, அதனால அந்த டெஸ்ட்ராயில் ஏற்பட்டுறது, ஸ்கிரீனிங்ல ஒரு எஃபெக்ட் போயிடுறது. அடுத்தது என்ன, அது ஷைன் ஆகணும். அது இருக்கு, அது மாத்திரம்தான் இருக்குன்னு அது காட்டணும். அதுக்குதான் டைரக்ட் நாலேஜ், 5வது படி. இதுக்கு 2 எக்ஸாம்பிள் வேதாந்தம் காட்டுறது. நடைமுறையிலேயே ஒரு பாத்திரத்துல வெந்நீர் கொதிக்கிறது, இல்லைன்னா பால் கொதிக்கிறது, கொதிச்சு அணைச்சு வச்சிருக்கா. அப்படி பாத்திரத்தை தொட்ட உடனே சூடு தெரியறது இல்லையா. பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாமலே சூடு நம்ம அனுபவிக்கிறோமே. இதுதான் இன்டைரக்ட் நாலேஜ். சோ சூடு இருக்கு, இது ஒரு சூடான பாத்திரம். உள்ள போய் பார்த்தா பாலோ தண்ணியோ சுடுறது. இது டைரக்ட் நாலேஜ். இந்த டைரக்ட் நாலேஜ் கிடைச்சிருத்தோம்னா அவன் முக்தன். இந்த டைரக்ட் நாலேஜ் கிடைச்சிருத்தோம்னா பிரம்மன் ஷைன் ஆகுதுன்னு அர்த்தம். இவ்வளவுதான். இந்த 2 படியும் 2 consecutive ஸ்டெப்ஸ். முதல் படிக்கு போ, அடுத்த படி உனக்கு எப்படி பண்ணணும்ன்றத உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்றேன். ஒரு பானையை பாக்குறோம். எப்போதுமே நம்ம என்ன ஆகாஷ்ல இருந்தா பானையை பாக்குறோம், தரையில இருந்தா பானை, பூமியில இருந்தா பானையை பாக்குறோம். அப்போ பானையோட ஒரு பகுதி தான் தெரியுது. ஆனா அதை பார்த்த உடனே அது பானைன்னு நம்ம ஒத்துக்கிறோமா? அதே மாதிரி முதல்ல நீ இன்டைரக்ட் நாலேஜ்ல பிரம்மன் இருக்குன்னு ஒத்துக்கோ. இந்த சத்தியத்துக்குள்ள நீ இருக்குன்னு ஒத்துக்காத வரைக்கும் நீ இதுல பிரவேசம் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு கிரவுண்ட் இருக்கு, கிரவுண்ட் ரூல் இருக்கே. அது ஏன் பிரவேசனம் பண்ணுங்கிறத பிரவேசம் பண்ணலாங்கிறதுக்கு 3 லெக்சர்ல சொல்லியாச்சு. எதெல்லாம் இருக்கு எதெல்லாம் இல்லைன்னு தெளிவா சொல்லியாச்சு, தெரிஞ்ச வரைக்கும்.
சோ இந்த பிரவேசத்துக்குள்ள நீ போ. பண்ணினா உனக்கு கிடைக்கக்கூடியது, எப்போ நீ டைரக்ட் நாலேஜ் கிடைச்சிட்டியோ அப்ப உனக்கு நீ முக்தன் ஆயிடலாம். சரி, இதுக்கு நான் தயார் தான். அப்போ ஒரு சின்ன சூக்ஷ்மத்தை சொல்லி தருது வேதாந்தம். இந்த டைரக்ட் நாலேஜுக்குள்ள நீ வரணும்னு நினைச்சேன்னா சில கிரவுண்ட் ரூல்ஸ் இருக்கு, சில விஷயங்களை நீ சரியா புரிஞ்சுக்கணும், கிரகிச்சுக்கணும். இப்போ ஒரு பானை இருக்கு, அந்த பானையை நம்ம பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு கண்கள் அந்த பானையை பார்க்கணும், அந்த பானை மேல ஒரு லைட் விழணும். ரெண்டும் சேர்ந்தான் தான் நம்மளால பானையை பார்க்க முடியும், இயற்கை. ஆனா பானையை பார்க்கறதுக்கு பதில் நாம லைட்டை பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. லைட்டை பார்க்கிறோம்னா அப்போ அதுக்கு இன்னொரு லைட் அவசியம் இல்லை, அது ரெண்டு கண்களாலே பார்க்க முடியும். பானையை பார்க்கணும்னா கண்ணும் வேணும், லைட்டும் வேணும். ஆனா லைட்டை பார்க்கணும்னா ரெண்டு கண்ணு இருந்தா போதும். அதனால நீ என்ன இதுக்கு விவாதத்துல எடுத்த கேள்வி, நீங்க சொல்றேன் ஒரு சீமிங் கான்சியஸ்னஸ் ஜீவன் இருக்குன்னு சொல்றேனே, அப்ப பிரம்மனை தெரிஞ்சுக்கணும்னா ஜீவனுடைய உதவி தேவையா? நீ உலகத்துல பார்க்கணும்னா உலகத்துல சஞ்சாரம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் அது தேவைப்பா. அதுதான் உன்னைய நான் ஆட்டின்னு இருக்கு. அதை பத்தி நேத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுட்டோம். ஆனா ஆத்ம விசாரத்துக்கோ பிரம்ம விசாரத்துக்கோ மனசு ஒண்ணு போரும். ஏன்னா பிரம்மன் இஸ் செல்ஃப் லூமினஸ், அதுக்கு பிரஜை ஸ்வயம். அதனால அதுக்கு போய் ஒரு சீமிங் கான்சியஸ் லைட் அடிச்சு லூமினாசிட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால டைரக்ட் நாலேஜ் வேணும்னா நம்மளை தயார் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மனசை தயார் பண்ணிக்கிறோமா, இந்த ஒரு விஷயத்துல உனக்கு நம்பிக்கை வரணும், தெரியணும். ரெண்டாவது, எப்போ இந்த டைரக்ட் நாலேஜ் அட்டைன் பண்ணியாச்சோ அப்ப இந்த சீமிங் கான்சியஸ்னஸ் தனியா இருக்க முடியாது. இந்த ஜீவனுக்கு அதுக்கப்புறம் தனி ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான், அது போய் திருப்பி பிரம்மத்தோட ஐக்கியமாகிறது. இட் ஹாஸ் டு மர்ஜ் வித் பிரம்மன். கயரை பாம்பா பாக்குறோம், ஆனா புத்திக்கு பாம்பு இல்ல கயறு தான் சொன்னதுக்கு அப்புறம் அங்க பாம்பு இருக்குமா? அந்த தோற்றம் அந்த கயர்ல மறையறதா இல்லையா? அதுக்கு தனி எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த விஷயத்தை திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வரப்போறோம். ஏன்னா விசாரத்துக்கு இதுதான் மூலம், இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்றது வேதாந்தம். சோ மனசு வேணும், மனசு ஒண்ணு சரியா ஸ்திரப்படுத்தி வச்சுக்கோ. இந்த மனசு மூலம்தான் நீ இந்த காரியத்தை நீ அடைய முடியும். 3 விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். மனசு, ஆசை அண்ட் அந்த ஆசையினால் ஏற்பட்ட பிராரப்தங்கள் அண்ட் அதனுடைய ஸ்டெப்ஸ். இத விளக்கக்கூடிய இந்த மனசையும் ஆசையும் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற விஷயம். இந்த 3ஐயும் நாம இன்னைக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 40-50 மினிட்ஸ்ல பார்ப்போம். என்ன சொல்றது? ஒரு உண்மையை எடுத்து வேதாந்தம் விளக்குறது. இந்த பாரு, இந்த ஜென்மா உனக்கு முதல் ஜென்மாவா இருக்க முடியாது. பல கோடி ஜென்மா நம்ம எடுத்திருப்போம். யுகாஸ்ல பிறந்திருப்போம், பிறந்துட்டும் இருப்போம் முக்தி அடைகிற வரைக்கும். அதனால பழக்க தோஷமா உனக்கு 2 விஷயங்கள் எப்போதும் மனசுல இருந்துட்டு இருக்கு. இந்த சரீரம் சத்தியம், இந்த பிரபஞ்சம் சத்தியம். இந்த 2ஐயும் நீ முதல்ல தாட்ல ரிவர்ஸ் பண்ணு. இந்த சரீரம் சத்தியம் இல்லை, இந்த பிரபஞ்சம் உண்மை இல்லை, இது மாயைக்கு உட்பட்டது, இது அவித்யைக்கு உட்பட்டது. இது எப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா, ஒரு பெரிய ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னா 5 வருஷம் ஆகும்னா முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜா தானே நம்ம பில்ட் பண்றோம்.
லௌகிக்கத்திலே அதுதானே பாக்குறோம் நாம. எடுத்த உடனே நாளைக்கே அப்படின்னு ஜி பூம்பால ஒரு ப்ராஜெக்ட் வருது இல்ல. இது பல ஜென்மாக்கள்ல முயற்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம இந்த சமயத்துல ஒரு பாக்கியம் பண்ணிருக்கோம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு. somewhere we have to begin. சோ இந்த சரீர பிரஜையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய மாயையும் நீ முதல்ல இது ரெண்டும் அன்ரியல். எப்படி பிரம்மன் எக்ஸிஸ்ட்னு சொல்றதோ இன்டைரக்ட் நாலேஜ்ல, நீ ஃபர்ஸ்ட் மனசுல இத வாங்கிக்கோ, உள் வாங்கிக்கோ. சரி, இத உள் வாங்கிக்கிறது அப்படி நாளையில அப்படி வராது. ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சுட்டு நான் யோசிச்சாச்சு, சோ இனிமேட்டு எனக்கு எல்லாம் எனக்கு மாயையா தெரியும், இந்த சரீரம் இல்லைன்னு அப்படி வராது. பழக்கப்படுத்தணும், மனச பக்குவப்படுத்தணும். அது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை. மனசனுடைய அன்ஸ்டெடினஸ், மனசனுடைய அலைபாயிர புத்திய வேதாந்தம் எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்கு. என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்குன்னா, நமக்கு நம்ம மேல காத்து அடிச்சுன்னு போறதே, தென்றல்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்டாம் வரைக்கும், அத கூட கட்டுப்படுத்திடலாம். மனசை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு பெரிய சாகரம், பெரிய கடல் இருக்கு, கடல் தண்ணிய கூட ஒருத்த முயற்சி பண்ணி குடிச்சிடலாம். மனசை கட்டுப்படுத்த முடியாது. மேருமலை, அம்பாள் வசிக்கிற வாசஸ்தலம், மேருமலையை கூட ஒருத்தன் அப்ரூவ் பண்ணிட முடியும் முயற்சி பண்ணினா. மனசை கட்டுப்படுத்த முடியாது. நெருப்பு அக்னிய கூட ஒருத்தன் சுட சுட சாப்பிட முடியும். ஆனா மனசை கட்டுப்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள ஒரு மனசு, அத ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வச்சுட்டு நாம இந்த விசாரத்துக்குள்ள இறங்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மனசை முதல்ல ஸ்திரப்படுத்தணும் இல்லையா? அதனாலதான் இந்த வைதிக மார்க்கத்துல, இந்த வேதாந்த மார்க்கத்துல பிரச்சாரம் பண்ணும் போது, வேதாந்த தத்துவங்களை பிரச்சாரம் பண்ணும் போது, நீ வைதிக மார்க்கத்தையும் கர்ம மார்க்கத்தையும் உன்னுடைய ரிச்சுவல்ஸையும் நீ பண்ணாம இதுக்குள்ள பிரவேசிக்காத அப்படின்னு திருப்பி 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 சொல்றது. இன்னைக்கு நியூ தாட் ப்ராசஸ்ல இருக்கிறவா கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் தான். மைண்ட் கான்சென்ட்ரேஷன் வேணும். நீ ஒரு ஃபுட்பால் மேட்சை பாரு, ஒரு பேனாவை இப்படியே பார்த்து, இந்த மாதிரி செவரல் டெக்னிக்ஸ்ல இதெல்லாம் அதே கான்சென்ட்ரேஷன் நீ அச்சீவ் பண்ணிட முடியும்லாம் சொல்றா. ஆனா ஒரு சின்ன கேள்விதான், இந்த மாதிரி சொல்றாளே இவ எவ்வளவு ஜீவன் முக்தர்களை, எவ்வளவு பேர் இதுல ஜீவன் முக்தி அடைஞ்சிருக்காங்கிற ஒரு எம்பிரிக்கல் டேட்டா நம்ம கிட்ட இல்ல. அவளும் காட்டுறது இல்லை. இது தப்பா ரைட்டான்ங்கிற பிரச்சாரத்துக்குள்ள போகல, அது நம்மளோட வேலை இல்லை. மனசை பக்குவப்படுத்தணும்னா வேதாந்தம் சொல்ற வழி பிரம்மன்கிறது, அதாவது சச்சிதானந்தம். ஆனா அதுக்கு ரூபமோ எதுவுமே அதை டிஸ்கிரைப் பண்ண முடியும், இன்டிஸ்கிரைபபிள். அதனால அத பிரம்மஸ்வரூபம் தான் நம்புறதுக்கு முதல்ல ஒரு ஃபார்ம் வொர்ஷிப்ல நீ இறங்கணும்பா. ஃபார்ம்ஸ வொர்ஷிப் பண்ற பக்குவம் உனக்கு வரணும். அதுலேருந்து அதுக்குள்ள வராம நீ அப்படியே ஒரு கான்சென்ட்ரேஷனுக்குள்ள, கான்டெம்ப்ளேஷனுக்குள்ள வர முடியும்னா சாத்தியம் இல்லை. ஜேஷ்ட மகாசன்னிதானம் 18 வயசுல ஜீவன் முக்த நிலையை அடைஞ்சவர். அவர் நிர்விகல்ப சமாதிய சிவன் நாளையிலேருந்து நீ ஃபார்ம்லெஸ்ல மெடிடேட் பண்ணுப்பான்னு ஆசீர்வாதம் பண்ணினவர். அந்த முந்தின க்ஷணம் வரைக்கும் ஃபார்ம்ஸை மெடிடேட் பண்ணினவர். என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் மெடிடேட் பண்ணியிருக்கார். அது பாலியா இருக்கட்டும், கிருஷ்ணருடைய பல ரூபமா இருக்கட்டும், விஷ்ணுவோட பல ரூபமா இருக்கட்டும், யோக நரசிம்மரா இருக்கட்டும், லட்சுமி நரசிம்மரா இருக்கட்டும், கணபதியா இருக்கட்டும், சிவன் தட்சிணாமூர்த்தி, எவ்வளவு ரூபங்கள் அவர் மெடிடேட் பண்ணி காமிச்சிருக்கார் சவிகல்ப சமாதியில. என்ன ஒவ்வொரு ஒரு ஸ்டேஜ்ல உட்கார்ந்து மெடிடேட் பண்றாரு, ஒவ்வொரு ரூபமா கிருஷ்ணர் வரார், விஷ்ணு வருது. அவருடைய குருவான ஜெகத்குரு ஸ்ரீமத் சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகள் அவரை கூப்பிட்டு விஷ்ணு புராணத்திலேருந்து ஒரு பர்டிகுலர் பேஜ் எடுத்து காட்டுற. இந்த அனுபவத்தை தானே நீங்க பார்த்தேன், இது சத்தியம்தான் அப்படி எடுத்து காட்டுறார். சோ ஃபார்ம் வொர்ஷிப் இஸ் இன்டிஸ்பென்சபிள்
வேதாந்த ரீதியா இந்த மார்க்கத்துல நாம மேல போகணும்னா நமக்கு இது அடித்தளம், ஃபவுண்டேஷன். நான் வேற ஃபவுண்டேஷன் போட்டு வேதாந்தத்துக்குள்ள வரேன்னு சொல்றேன். வேதாந்தம் என்ன சொல்றதா நம்ம சொல்றோம். ஏன்னா மனசுக்கு முதல்ல அந்த ருச்சி ஏற்படணும். நாமங்கள், வர்ஷிப், பூஜைகள், புனஸ்காரங்கள் இத காமியமா பண்ணலாம், நிஷ்காமியமா பண்ணலாம். யார் ஒருவன் இதை நிஷ்காமியமா பண்ணிட்டு இருக்கானோ, நம்ம ஜெகத்குரு சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகள் சொல்லியிருக்காரு. அப்ப நிஷ்காமியமா பூஜைப்பட்டதால் என்ன பலன்? எந்த தேவதைய காமியமா பிரார்த்தனை பண்ணி பலனை அடையறோமோ அந்த தேவதைய நீ நிஷ்காமியமா பிரார்த்தனை பண்ணா அந்த தேவதை உன் மனசை சிறப்படுத்தும்பா. நிஷ்காமியமா பண்ணுன்னா லௌகிக பலன் கிடையாது, பலனே கிடையாதுன்னு சொல்லல. அதே தேவதைகள் உனக்கு மனசை ஸ்திரப்படுத்தும். எந்த மனசை கட்டுப்படுத்த முடியாதுன்னு வேதாந்தம் சொல்றதோ அந்த மனசை சரி பண்ணும் உனக்கு. அப்போ இந்த ப்ராசஸ பண்ணிட்டு வந்தா 3 விஷயங்கள். இன்டைரக்ட் நாலேஜ்ல பிரம்ம சத்தியம்ங்கிறத ஒத்துக்கிறோம். டைரக்ட் நாலேஜ்ல மைண்ட தயார் பண்ணின ஒரு பக்குவமான ஒரு மனசோடு இந்த வேதாந்த பிரச்சாரத்துக்குள்ள போகிறோம். அப்ப நீ படி எடுத்து வைக்கும் போது 2 விஷயங்களை மனசுல சரியா வாங்கிக்கோ. இந்த சரீரம் உண்மை இல்லை, இந்த பிரபஞ்சம் உண்மை இல்லை அப்படின்னு நீ கான்டெம்ப்ளேட் பண்ணு முதல் ஃபேஸ்ல, அப்புறம் கான்சென்ட்ரேட் பண்ணு. கான்டெம்ப்ளேஷன் என்ன? ஒரே விஷயத்தை ஃபர்மா நம்பிட்டு எந்த டைவர்ஷனும் இல்லாமல் வேற எந்த விஷயம் உள்ள வராம ஜாகிரதையா பார்த்துட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான் கான்டெம்ப்ளேஷன். அதனால இந்த வேதாந்த விசாரத்துக்குள்ள வரணும்னு ஆசைப்படுற பிரயத்தனப்படுறவங்க எந்த மாதிரியான ஒர்ஷிப்பை பண்ணிருக்கணும், எந்த மாதிரியான ஒர்ஷிப்பை பண்ணிட்டு இருக்கணும். கடைசி வரைக்கும் நம்மளுடைய உபாசனை மார்க்கங்களை அவ்வளவு சுலபத்தில் விட்டுட முடியாது. நாம இதுக்கெல்லாம் வந்தாச்சு அப்படியே மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றதுதான் நாமளா நமக்கு சொல்லிக்கிற ஒரு ஜவாப். எந்த மாதிரி பண்ணணும்னா, ஒரு தேவதைய ஜேஷ்ட மகா சன்னிதானத்துடைய யோகான் அந்த புஸ்தகத்தையோ மல்டி ஜீவன் முக்தாலையோ அவருடைய அனுபவங்களை அவர் நேரேட் பண்ணி அந்த அனுபவங்களை ஸ்ரீ உமேஷிக்கு காட்டி கொடுத்து அவர் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். நமக்கு வேற எங்கேயும் போய் சத்தியத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவத உபாசனைனா ஜீவன் முக்தரை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் சாரதா கோயிலுக்கு போறார். அண்ட் கோட்ஸ் ஃப்ரம் வேதிக் டெக்ஸ்ட். ஒரு ஜீவன் முக்தரை கூட தெய்வ ரூபத்தை பார்க்கும்போது, ஜீவன் முக்தர் நிலைக்கு அப்புறம் கூட தெய்வ ரூபத்தை பார்க்கும்போது கண்ணில் ஜலம் வரும்பா. இப்ப எங்க நம்ம வர்ஷிப்பை விட முடியும்? எப்படி ஃபார்ம் வர்ஷிப் அவ்வளவு சுலபமா விட்டுட முடியும்? அதனால இந்த ஃபார்ம் வர்ஷிப்ல இருந்து தான் நம்ம ஃபார்ம்லெஸ் வர்ஷிப்புக்கு போக முடியும். இந்த ஃபார்ம் வர்ஷிப்ல மைண்ட்ல வேற ஆசைபாசைகள் இல்லாம இந்த சரீரம் உண்மை இல்லை, இந்த பிரபஞ்சம் உண்மை இல்லைன்னு வர்ஷிப் பண்ண முடியறதா? சிந்தனை பண்ண முடியறதா? அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. இது தெரிஞ்சதுனால என்ன லாபம்? தெரிஞ்சிட்டதுனால இந்த மனசு இந்த பக்குவத்தோட இப்படி ஒரு ஃபார்ம் வர்ஷிப்பை ஆரம்பிச்சு அதுல மேல 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 இந்த கான்டெம்ப்ளேஷன், இந்த கான்சென்ட்ரேஷன் நமக்கு வருதுன்னு சொன்னா, இந்த கான்டெம்ப்ளேஷன் அடுத்த இதுல 2 வித்தியாசத்தை இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். பேசிக் ஃபார்மேட்டை புரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சதுன்னா நமக்கு கர்ம ரீதியா உற்பத்தியார ஆசைகள் இருக்கு இல்லையா, இந்த ஆசைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு வேதாந்தம் சொல்லி. சட்டுன்னு போய் ஆசையில கை வச்சிடும். நாளையிலிருந்து நான் ஆசையெல்லாம் விட்டாச்சுன்னு சொல்ல முடியாது, ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. அது சுலபம் இல்லை. நான் ஒரு முடிவு எடுத்தேன், ஒரு டெட் பாடியை பார்த்த உடனே அப்படியே ஸ்மசான வைராக்கியம், அப்படி வீராப்பு வருது. வந்த உடனே ஐபிஎல் இருக்கான்னு நம்ம சுவிட்சை போடுறோமோ இல்லையா? அதனால
ஆசைய கடக்கணும் அப்படின்னு அதை கடக்காம நம்மளால முடியாது. அதை கடக்கிறதுக்கு இவ்வளவு ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ் இருக்கு. ஆசைங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பக்குவதை நமக்கு இருக்கா? நம்ம மனசுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா? மனசுக்கு அந்த கரேஜ் இருக்கா? அந்த ஸ்டெடினஸ் இருக்கா? இதை தெரிஞ்சுக்காம நாம அதுக்குள்ள போகக்கூடாது. சரி, இந்த ஆசைங்கிற விஷயத்த இப்போ இதோட இணைப்போம். மனசுலேருந்து ஏற்படுற ஆசை. நேத்து ஆசை எங்க உற்பத்தி ஆகுதுங்கிறத பத்தி நம்ம சொன்னோம். எப்படி இந்த ஜீவன்ங்கிறது ஐ எம் த டூயர்னு சொல்றது, இந்த மைண்ட்ங்கிறது கண்டினியூஸா கர்மேந்திரியங்கள் 4 இந்திரியங்களோட சைக்கிளிக்கா வேலை பார்க்கறது, இந்த ரெண்டும் ஐ அண்ட் திஸ் சேர்ற இடத்துல நம்மளுடைய கர்ம விரையில இருந்து எப்படி ஆசைகள் பாட்டுக்கு கண்டினியூஸா உற்பத்தி ஆயிட்டு இருக்கு, எந்த இன்டரப்ஷனும் இல்லாமங்கிறது நேத்தி பார்த்தோம். அந்த ஆசையை போய் சடார்னு மூடிட முடியாது. You can never wipe out desires through force. It's a very, very slow process. Absolutely slow process. அப்ப வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா, எப்பவும் மனசுல இந்த சரீரம் பொய், இந்த பிரபஞ்சம் பொய், பிரம்மன்கிற சத்தியம், அந்த இன்டைரக்ட் நாலேஜ், இந்த 3 காம்பினேஷனையும் நீ கான்டெம்ப்ளேட் பண்ணக்கூடிய, விடாம கான்டெம்ப்ளேட் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை நீ அடைஞ்சேன்னா, அப்ப ஒரு ஆசைங்கிறதுக்கு என்ன, டிசைரர் ஒண்ணு இருக்கணும், திங்க் டு பி டிசைர்ட் ஒண்ணு இருக்கணும். இது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் அடையும். ஒரு விளக்கு எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் எரியும், அதுக்கப்புறம் அப்படியே சப்சைட் ஆகும், அப்புறம் அணையும் எண்ணெய் இல்லைன்னு. ஆசைய பூர்த்தி பண்ணி ஆசையை ஜெயிக்கலான்னு அது சாத்தியமே இல்லை. அது எப்படி ஒரு ஹோமத்துல நெய்யை விட்டுட்டே இருந்து ஹோமம் இல்ல எரியா அக்னி வராம இருக்கணும்னு நினைச்சா சாத்தியமா? சாத்தியம் இல்லை. சோ ஆசையை பூர்த்தி பண்ணி கண்டென்ட்மெண்ட் வராது. கண்டென்ட்மெண்ட் வரணும் அப்படின்னு சொன்னா ஆசைப்படுறவரும் சரி, ஆசைப்படுற பொருளும் சரி, ரெண்டும் ஸ்லோவா டிஸ்கார்ட் ஆகி சப்சைட் ஆகணும். அதுக்கு இந்த உலகம்ங்கிறது, இந்த பிரபஞ்சம்ங்கிற ஒரு சிருஷ்டி மாயினால் உட்பட்டதுங்கிற தத்துவத்தை நீ அடுத்து உள்ள எப்படி நீ இன்டைரக்ட் நாலேஜ்ல பிரம்மம் இருக்குங்கிற சத்தியத்தை ஒத்துக்கிறியோ, இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு மேஜிக், ஒரு இல்யூஷன்ங்கிறத நீ மனசுல கனெக்ட் பண்ணு. இந்த 2 சிந்தனையும் எவ்வளவு கான்ஸ்டன்டா உனக்கு இருக்குங்கிறது தான் மெஷர், யார்ட்ஸ்டிக் ஃபார் யுவர் growth. இது இருந்தா நமக்கு ஆசைப்படுறவனுக்கு ஆசைப்படுற விஷயங்கள்ல சின்ன சின்ன மாறுதல்கள் ஏற்படும். இதனால நமக்கு ட்ரபிள் தான் இருக்கு போல் இருக்கு. இதை இவ்வளவு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம், இதை வாங்கணும் அதை வாங்கணும், போன வருஷம் 5 வருஷம் முன்னாடி ஆசைப்பட்டோம், இது வச்சுட்டா ஆபத்து தான் வரும் போல் இருக்கு, இது தொலைஞ்சு போனா வருத்தம் தான் வரும் போல இருக்கு. அப்படிங்கிறது சுபாவம். சுபாவத்துல சின்ன 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 மாறுதல் ஏற்படுறதுக்கான பிரமேயம் ஏற்படும். நேத்தி வரைக்கும் அட்ராக்டிவா இருந்தது, இன்னைக்கு சீமிங்லி அட்ராக்டிவா தெரியும். ப்ரொவைடட் இந்த 3 விஷயத்தில் பிரம்மன் சத்தியம், இந்த சரீரம் சத்தியம் இல்லை, இந்த பிரபஞ்சம் மாய்க்கு உட்பட்டது, ஒரு இல்யூஷன் அப்படிங்கிற பிரக்ஞை மாத்திரம் தான் நம்ம மனசுல வச்சுக்கணும். எந்த உபாசனையிலும், அது பூஜையா இருக்கட்டும், ஜபமா இருக்கட்டும், தபமா இருக்கட்டும், ஒரு அகேஷன் அப்படி அட்டன் பண்றதா இருக்கட்டும், எவ்வளவுக்கு எவ்வளவு இத எவ்வளவுக்கு எவ்வளவு கண்டினியூஸா நம்ம பண்றோங்கிறது மனசனுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கு. அப்ப கேட்கறது எப்படி எந்த லெவலுக்கு அது கொண்டு போகும் அப்படின்னு கேட்டா, வேதாந்தம் சொல்றது, பசிக்குப்பா, பசிக்கு நீ விஷத்தை சாப்பிடுன்னு சொன்னா நீ சாப்பிடுவியா? பசிக்கிறது தான், விஷத்தை சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டே. அந்த சக்தி இந்த மார்க்கத்துல ஒரு ஜீவனுக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் 2 சின்ன விஷயங்களை ஆசையை பத்தி நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஆசைய பூர்த்தி பண்ணி ஆசை போகும் நினைச்சா தப்பு.
ஆனால் அந்த ஆசைங்கிறது இந்த மாயைக்கு உட்பட்டத்துக்குள்ள இருக்கு. அதனால இத நாம பூர்த்தி பண்ணி நம்ம கண்டென்மெண்ட் அடைய முடியாதுங்கிற நம்பிக்கை வந்தால், இது ஒரு இல்லூஷன்ங்கிற ஒரு பிரமை ஏற்பட்டால், ஸ்லோ ப்ராசஸ்ல இதனால நமக்கு ஆபத்துக்கள் வருமோ, இதனால நமக்கு சந்தோஷம் அடைய முடியுமோ அப்படிங்கிற நம்பிக்கைகள்னா நிறைய மாறும். எதன் அடிப்படையில மாறும்? உன்னுடைய பிராரப்தம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதன் அடிப்படையில். அந்த ஜீவித யாத்திரையில இந்த கர்ம வினை எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கு, எந்த மாதிரி எந்த காம்பினேஷன்ல இது இருக்கு. இப்போ நம்ம பிராரப்தம்னு ஒண்ணே நாம ஜென்ரலா புரிஞ்சுக்கிறது சஞ்சிதம், ஆகாமி அண்ட் பிராரப்தம். சஞ்சிதம்ங்கிறது ஒரு ஸ்டோர் ஹவுஸ், கிரானரி. ஆகாமிங்கிறது இந்த பிறப்புலேருந்து நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறது. பிராரப்தங்கிறது இந்த ஜீவி யாத்திரையில் நமக்கு அடையிற புண்ணிய பாவங்கள், கொடுத்திருக்கப்பட்ட நீ அனுபவிச்சுதான் தீக்கணுங்கிற சந்தோஷ துக்கங்கள் நம்ம ப்ராடக்ட் புரிஞ்சுட்டு இருக்கோம். வித்யாரண்ய மகராஜ் பஞ்சதசியில சாப்டர் 7 இப்படி சொல்றாருன்னா 3 கிளாஸிஃபை பண்றாரு. விஷஃபுல், நாட் விஷஃபுல், விஷஃபுல் ஃபார் த சேக் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு 3 பிரிக்கிறார். ஆசை, டிசைர். முதல் கேட்டகரியில விஷஃபுல்ல உன்னால தடுத்து நிறுத்த முடியாத ஆசைகளை நீ அனுபவிச்சுதான் தீர்க்கணுங்கிற ஆசைகளை அந்த கேட்டகரியில போற. அந்த மாதிரியான ஒரு பிராரப்தத்தை நீ சம்பாதிச்சுட்டு வந்திருக்க. ஈஸ்வரனாலேயே அதை இன்டர்ஃபியர் பண்ணி மாற்ற முடியாது. உடனே ஒரு கேள்வி, அப்ப ஈஸ்வரன் ஆம்னி பிரசன்ட், ஈஸ்வரனும் பிரம்மனும் ஒண்ணு நேத்து பேசி கொடுத்தே, அப்ப ஈஸ்வரனாலே மாற்ற முடியாத ஒரு ஈஸ்வரன், அப்ப ஈஸ்வரனாலே இந்த மாதிரி ஒரு ஈஸ்வரன் கொடுப்பார். ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் அதான் வித்தியா. ஈஸ்வரனுக்கு கிளேசம் கிடையாது, காமம் கிடையாது, குரோதம் கிடையாது. அதனால ஒருத்தர் கஷ்டப்படணும்னு ஈஸ்வரன் படைக்கிறது இல்லை. அவளுடைய கர்ம வினையோட பலன்களை அனுபவிச்சுதான் ஆகணும். ஈஸ்வரனும் அங்க உள்ளவனும். He doesn't interfere. இவன் வேண்டியவன், இவன் வேண்டாதவன் ஈஸ்வரன் பாரபட்சம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தம் 3 எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் வித்யாரண்ய மகராஜ். நளன், பகவான் ஸ்ரீ ராமர், தர்மர். இவ 3 பேரும் ராஜாக்கள். இவாளுக்கு இருந்த ரிசோர்ஸ், இவாளுக்கு இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவாளால பண்ண முடியாததுன்னு ஒண்ணு இருக்க முடியுமா? அப்ப இவன் ஏன் கஷ்டப்படணும்? இததான் விஷுவல் பிராரப்தா. யாராலையும் அதை மாற்றக்கூடிய சக்தி இல்லை. பகவானுடைய லீலையில ஒரு அம்சம் அது. அது இப்படித்தான் இருக்கணும்னு பகவான் சிருஷ்டியிலேயே வச்சிருக்க. இது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி விஷுவல் பிராரப்தாங்கிறது நம்மளுடைய காமத்தினாலையும் நம்மளுடைய குரோதத்தினாலையும் உண்டாகிறது. இந்த 2 நாள் உண்டார பிராரப்தம் தான் விஷுவல் பிராரப்தம். இதுவுமே தடுக்க முடியாம என்னுடைய கர்ம வினை தானே தடுக்க முடியாம நான் பண்ணித்தானே இருக்கேன்னு சொல்லும் போது, தடுக்கக்கூடிய சக்தி இருந்து தடுக்காமல் இருந்தா அது மகா பாபம். முதல் கேட்டகரியில தடுக்கக்கூடிய சக்தியே உனக்கு இல்லை, அதை தடுக்க முடியாது, அது நடந்தே தீரும் அப்படிங்கிற பிராரப்த கேட்டகரி. அப்ப நீ எதை எப்படி தடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை எப்படி தடுக்க முடியும்? ஆனா இந்த கேட்டகரியில தவிர்க்க முடிஞ்சது, தவிர்க்கப்பட வேண்டியது தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறத, ஏன் உன்னுடைய காமத்தினாலும் உன்னுடைய கோபத்தினாலும் அதை நீ கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஜீவனா இருந்து இதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறது பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். அதை பண்ணாம நீ அதை விருத்தி பண்ணிட்டு போயிட்டு இருக்க பாரு, அது பாப்போம். அதுக்கு ஜவாப் சொல்ல முடியாது, அது சரிதான் பிளஸ் பண்ண முடியாது. 3வது கேட்டகரி ஆஃப் ஆசைகள் என்ன சொல்றதுன்னா, எனக்காக இல்லை, இதை இன்னொருத்தருக்காக நான் இந்த சஃபரிங் அண்டர்கோ பண்ணும், நான் இன்னொருத்தருக்காக இந்த பிரஷர் அண்டர்கோ பண்ணணும்னு சொல்ற ஒரு பிராரப்தம். அதுவும் பிராரப்தம் தான்.
இந்த மூணையும் நீ சரியா மனசுல வாங்கிக்கோ. இந்த மூணையும் நாம வாங்கிக்கலன்னா நாம ஒரு மிஸ்டேக்கன் கன்செப்ஷன்ல இருக்கோம். அந்த இக்னரன்ஸ், அந்த மூல அவித்தையில அப்படியே அந்த சேகர சகதியில புழுவா துடிச்சுட்டு இருப்போம். ஏன்? என்ன ஆசைப்படுறோமோ அதை எப்படி நிறைவேற்றி தான் ஆகணும். இப்ப அது இப்ப இருக்கிற ஒரு உலக ஸ்திதியில கட்டுப்பாடுங்கிறது இல்லையே. லிபர்ட்டி, ஹியூமன் லிபர்ட்டி இஸ் த ரைட்டுங்கிறது தானே எல்லா உலகம், எல்லா நாடுகளும் சொல்லிட்டு இருக்கு. எல்லா சிட்டிசன்ஸுக்கும் அதுதானே கிராண்ட் பண்ணணும்னு ரைட்டா கொடுத்துட்டு இருக்கோம். கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை, மிஸ்டேக்கன். ஏன் மிஸ்டேக்கன் கன்சம்ஷன்? பிரம்மன் இல்லை, பிரம்மன் பிரகாசிக்கிறது இல்லை. இந்த ஜீவன் தான் சத்தியம், இந்த உலகம் தான் சத்தியம், இந்த சரீரம் தான் சத்தியம்னு நம்புறவனுக்கு மிஸ்டேக்கன் கன்செப்ஷன்ல ஒரு நாளும் இந்த ஆசையை விட்டு வெளியில வர முடியாது. இந்த அந்த பிரக்ஞையில, உலக பிரக்ஞையில இருக்கிறதுல நீ என்ன பிரயத்தனப்பட்டு பண்ணினாலும், அப்போ வொர்ஷிப்ப ஆசையோட பண்ணணுமா, வொர்ஷிப்ப ஆசை இல்லாம பண்ணணுமா? அது ஒண்ணுதான் டிரான்சிஷன் மோட். அப்படின்னு எவ்வளவு ஒரு பியூரிட்டி லெவல் எதிர்பார்க்கிறது. வழிகளை சொல்லி கொடுத்து இது பண்ணினா இது கிடைக்கும். நீ எவ்வளவு, அதாவது நீ இது உனக்கு சொர்க்கம் வேணும்னா அதுக்கு ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு, மகாசன்னிதானம் சொல்லியிருக்காரு. அப்பா, ஈஸ்வனுடைய சக்தியை நீ சின்னதா இடம் போட்டுடாத. நீ ரொம்ப ஆசைப்பட்ட, ரொம்ப பிரயத்தனப்பட்டேன்னா ஈஸ்வரன் உனக்கு அதை ஆசீர்வாதம் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அதை ஃபேஸ் பண்ணக்கூடியது நீர். அது தெரிஞ்சுக்கும். ஒவ்வொரு அவசரங்கதி அதுக்கு தானே நமக்கு இருக்கு. கேட்டு கேட்டு வரம் வாங்கி தானே அழிகிறாங்க. Therefore, மைண்ட்ல இந்த மிஸ்டேக்கன் கன்செப்ஷன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு பிரியப்பட்டா, இந்த ஃபார்ம் வொர்ஷிப்புக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டா, எப்படி ஃபார்ம் வொர்ஷிப் பண்ணணும்னு வேதாந்தம் சொல்லி கொடுத்திருக்கோ அந்த வேதாந்தம் ஃபார்ம் வொர்ஷிப்பை நிராகரிக்கலை, வேண்டாம்னு எங்கேயுமே சொல்லல. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கன்வே பண்ண அது தப்புதான். அதனால நம்ம இன்ஃபீரியரா இருந்தா இருந்துட்டு போறோம். ஏன்னா இந்த மார்க்கம் ஷூ ஷாட், இதுல ஜீவன் முக்தி நிலை அடைஞ்சு காட்டினவா இருக்க, நம்ம கிட்டே சத்தியமான புஸ்தகங்கள் இருக்கு. அதனால நாம அதை நம்புவோம், தப்பு கிடையாது. சோ இந்த மிஸ்டேக்கன் கன்செப்ஷனை ஒதுக்கிட்டு இந்த 3 கேட்டகரியான பிராரப்தம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. புரிஞ்சின்றதுனால என்ன கிடைக்கும்? வேதாந்தம் சொல்றது, ஆசைங்கிறது ஒரு விதைப்பா. அது முளைக்கும், போட 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 அப்படியே காடா விருத்தியாகும். விதைக்க விதைக்க விதைக்க, பயிரிட்டு பயிரிட்டு விதைக்க விதைக்க முளைச்சுட்டே இருக்கும். தடுக்கவே முடியாது. அது நல்ல ஆசையா இருந்தாலும் சரி, நல்ல ஆசை இல்லாம இருந்தாலும் ரெண்டுமே முளைக்க சக்தி உண்டு. விதைச்சா, மனசுல விதைச்சா அது முளைக்கும். அதனால வேதாந்தம் சொல்றது, நீ ஆசையை அப்படி ஸ்லேட்டு மாதிரி அழிச்சிட முடியாது. எனக்கு அது புரியுறது. இந்த கர்மாவுல, இந்த ஜீவிதத்துல நீ கர்மவினையோட படுத்திருக்க, சுகதுக்கங்களோட உனக்கு எழுதப்பட்டிருக்கு. இந்த ஆசைகளை விதைக்கிறதுக்கு பதில் வறுக்க முடியுமான்னு பாரு. ஃப்ரைட் சீட் எப்படி வறுக்கணும்னு சொல்லித்தர போறோம். அதுதான் இன்னைக்கு ரகசியம். சோ விதைச்சா முளைக்கும்னா, நீ விதைக்கிற விதை முளைக்கிற விதையா இருக்கக்கூடாது. வறுத்துரும். வறுத்த விதைய உள்ள போட்டா அது வறுத்த விதை cannot sprout. இது எல்லாருக்கும், இது சயின்ஸ்ல இருக்கிற தத்துவம். எல்லாரும் இது ஒத்துக்க முடியும். ஆனா வறுத்த விதைய சாப்பிடலாம், பயிரிட முடியாது, சாப்பிடலாம். உன் பிராரப்தத்தை நீ கழிச்சுடும். உன் ஆசையும் உன் துக்கத்தையும் ஒருத்தரும் தடுக்க முடியாது. நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதை அனுபவிச்சிடும். எப்படி? வறுத்து 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 அனுபவிச்சிடும். சோ தட் அது திருப்பி முளைக்காது, அடுத்த ஜென்மாவுக்கு கூட்டின்னு போகாது. நம்மளுடைய பிராரப்தம் இந்த ஃபார்முலால என்ன சொல்லியிருக்கு?
மகாசன்னிதானம் திருநெல்வேலி ஸ்பீச்ல இதை சொல்லியிருக்காரு. சங்கர ஜெயந்தி உற்சவத்தின் போது பேசும்போது சொல்லியிருக்காரு 2012. யார் ஜீவன் முக்தன் அடையறானோ மிஞ்சி நிற்கிறது பிராரப்தம் ஒன்றுதான், ஆகாமி அப்படியே அழிஞ்சிடும். அண்ட் சஞ்சிதம், அதுல புண்ணிய பாபங்கள் ப்ரீவியஸ் ஜென்மால பண்ணியிருந்தா யாரு அந்த மகான தூற்றாளோ பாபங்கள் எல்லாம் அவளுக்கு போயிடும். யார் அந்த மகான சேவை பண்ணி பூஜிக்கிறாளோ புண்ணியங்கள் எல்லாம் அவளுக்கு போகும். அக்கௌண்ட்டை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடும். எம்டி பேங்க் பேலன்ஸ். ஜீவ முக்தர் அடைஞ்சதுக்கு அப்புறம் புண்ணிய பாபங்கள் எங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு, சொல்லி கொடுத்திருக்காரு. ஆக மொத்தம் இந்த சீட, டிசைர்ங்கிற சீட ஒரு ஃப்ரைடு சீடா உன்னால மாற்ற முடியுமா? மாற்றத்துக்கான விஷயங்கள் என்னென்ன? முதல் ஸ்டெப், அதாவது டிசைர், ஆங்கர், பகவத்கீதையில செகண்ட் சாப்டர் கிளீன் அந்த சைக்கிளிக் ப்ராசஸ் சொல்லியிருக்கு. ஒண்ணு கொண்டு போய் இப்படி மூணுல விடும். ஆசைப்பட்டா அது நிறைவேற, கோவம் வந்துன்னா அது கண்டினியூஸ் விஷய சைக்கிள்ங்கிறத சொல்லியிருக்கு. ஆனா இந்த டிசைருக்கும் இந்த ஆங்கருக்கும் இந்த எக்ஸிகியூஷன் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ப்ரீசீடிங் ஆஸ்பெக்ட் என்னங்கிறது ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டி லீடிங் டு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள். அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கேட்டகரியில் உள்ள வித்தியாசமே அதுதான். ஆங்ஷியஸ் ஆகும், இன்னும் ஆசை நிறைவேற்காது, அது கிட்ட கூட நம்ம போயிருக்க முடியாது. ஆனா அதை பத்தி ஆங்ஷியஸா விஷுவலைஸ் பண்றது, அதுல இருந்து எக்ஸ்பெக்டேஷன் டிரைவ் பண்றது, இந்த ரெண்டும் நீ முதல்ல மெதுவா மாத்த. இந்த ஆங்ஷியஸ்னஸ் இருக்கத்தான் இருக்கும், நாளைக்கே நம்ம சுபாவம் மாறிடாது. இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கத்தான் இருக்கும். ஆனா இத நீ எப்படி நீ மாத்திக்கணும்னு நீ தெரிஞ்சுக்கணும்ப்பா. இந்த மார்க்கத்தை நீ தெரிஞ்சுக்கணும். இந்த மார்க்கத்தை தெரிஞ்சுக்கலன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்ககிட்ட இருந்து போகாத வரைக்கும். இன்ஃபேக்ட் வேதாந்தம் ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு மூணு சைக்கிளை நம்ம ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். ஸோ தட் அந்த சைக்கிள் நல்லா புரிஞ்சுக்கலாம். எது சொன்னோம், கூட்டஸ்தம், அது மேல ஸ்கிரீனாய் விழற ஜீவன், இந்த மூல அவித்யை, இது ஒரு மிக்சரா ஐ ஆம் தி டூயர்னு சொல்றது. மனசு ஞானேந்திரியங்கள் வெளியில போய் விஷயத்தை உள்ள தள்ளுறது, மனசுக்குள்ள மனசு ப்ராசஸ் பண்ணி கர்மேந்திரிகளை நடத்துன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த சைக்கிள்ல திஸ்ங்கிற ஆக்டிவிட்டி நடக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்து ஐ அண்ட் திஸ்ங்கிறது நம்மள மெட்டீரியல் உலகத்துல மூழ்கி 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 வெளியிலேயே வரவிடாம பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு சைக்கிள். இப்ப வேதாந்தம் எனக்கு நமக்கு என்ன சொல்லி தருது, இன்டைரக்ட் நாலேஜ்க்கு வா, அங்கேருந்து சரீரம் சரியில்லை, உண்மை இல்லை, பிரபஞ்சம் உண்மை இல்லைன்னு சொல்லு, ஆசையை எப்படி நீ சீடா வறுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இது ஒரு சைக்கிள். இத ஃபர்ஸ்ட் ரெண்டு சைக்கிளையும் நம்ம ஃபர்ஸ்ட் சைக்கிளா புரிஞ்சுக்கணும். வேதாந்தம் சொல்றதுல ஒன்னோட ஒண்ணு கிளாஷ் ஆகுது இல்லையேப்பா, இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸா இருக்கலாம், ஒண்ணுல இருந்து ஒண்ணுக்குள்ள போகணுமே. ஆனா இந்த சைக்கிள்ல நீ ஆரம்பிச்சா இந்த சைக்கிள் பாட்டுக்கு ஒண்ணு வேலை செய்யும். இந்த சைக்கிள் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அதே மாதிரி இந்த சைக்கிளும் உனக்கு வேலை செய்யும். அதனுடைய பலன்களை உனக்கு கொண்டு தரும். அதனால இந்த சைக்கிள் இருந்தா இந்த சைக்கிள் வேலை செய்யாதோன்னு நீ நினைச்சிட வேண்டாம். நிச்சயமா வேலை செய்யும். அதனால அதுக்கான முயற்சியை, இது ரெண்டும் கான்ஃபிளிக்டிங் ஜோன்ஸ் கிடையாது. எப்படி சொல்றேன், சொப்பன அவஸ்தையில சொப்பனத்தை பார்க்கிறோம், ஆனா வேக்கிங் ஸ்டேஜ்ல இது சத்தியம்னு நம்புறோம். இப்ப வேதாந்தம் சொல்லி கொடுக்கிறது, வேக்கிங் ஸ்டேஜ்ல சரீரம் சத்தியம் இல்ல, பிரபஞ்சம் சத்தியம் இல்லைங்க பிரஜையை மனசுக்குள்ள ஏத்திக்கோன்னு சொல்றது. அப்போ இந்த ட்ரீம் ஸ்டேட்ல இருக்கிறது தான் இந்த வேக்கிங் ஸ்டேட்டும் அன்ரியல்ங்கிறத ஒரு எந்த பண்ண முடியுமோ, இந்த டிரான்சிஷன் ப்ராசஸ் எப்படி பண்ண முடியுங்கிறத நான் சொல்லி தரேன். அப்போ வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கிறவனுக்கு இது ஒரு ட்ரீம் ஸ்டேட் தான்ங்கிற நிலைமைக்கு கொண்டு போக முடியும். அதனால உனக்கு எந்த கான்ஃபிளிக்டும் வராது. இதனால உனக்கு அப்படியே வேலை நின்று போயிடும், காரியம் நின்று போயிடும் நினைக்காது. இது பாசிபிள், இது சத்தியம், முடியும். எப்படி முடியும்?
இங்கதான் அந்த ரகசியத்தை சொல்லி தருது வேதாந்தம். என்ன சொல்லி தருதுன்னாப்பா, இந்த மிக்சரை நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். பிரம்மன், அது மேல ஜீவன், மூல அவித்தியினால வருது. இந்த மிக்சரை நம்ம நிறைய பார்த்தாச்சு. இந்த ரிஃப்ளெக்டிங் ஜீவன், இந்த சீமிங்லி கான்சியஸ் ஜீவனுக்கு தனி எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாதுங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ உன் மனசுல உன் கூர்மையான ஒரு பிளெண்டான இவால்வ்டான ஒரு மனசுல ஒரு நைஃப் பாயிண்ட், ஒரு கோடு போட்டு கிழி, பேர் ஆஃப் சிசர்ஸை கட் பண்ணு. என்ன கட் பண்ணணும்? பிரம்மன் சத்தியம், இந்த ஜீவன்கிறது ஒரு வெறும் ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படிங்கிறத நீ முதல்ல மனசுல வாங்கிட்டேன்னா, நீ எதெல்லாம் டிசையர் டிசையர் டிசையர்னு அனுபவிச்சுட்டு இருக்கியோ, கஷ்டப்படுறியோ, சுகப்படுறியோ, இது எல்லாம் ஜீவன் பண்றது. கூட்டஸ்தம் பண்ணலை, பிரம்மன் பண்ணலை. சோ பிரம்மன் சத்தியம்னு நினைக்கணும், சரீரம் சத்தியம் இல்லைன்னு நினைக்கணும், பிரபஞ்சம் சத்தியம் இல்லைன்னு நினைக்கணும். உள்ள இருக்கிற காம்பினேஷன்ல ஜீவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கணும். இந்த 4 பாயிண்டையும் உன்னால கொண்டு வர முடியாது. எங்க இதை சொல்லித்தர முடியும்? யாரால சொல்லித்தர முடியும்? இதை கொண்டு வந்தேன்னா என்ன ஆகும்? என்ன பலன் கிடைக்கும்? அப்போ நீ அனுபவிச்சுன்ற ஆசைகளை நீ அனுபவிச்சுன்னு தான் இருப்ப. அப்ப கஷ்டப்படுவோமே, கஷ்டமும் படுவேன். பிராரப்தத்தை கஷ்டப்படுறவன் இந்த சைக்கிள்ல இருக்கிறவனும் உலகத்திலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற கஷ்டப்படுறத பத்தி வேதாந்தம் விளக்கிருக்கு. உலகத்திலேயே கஷ்டப்படுறவன் பந்தத்தினால, துன்பத்தினால, வருத்தத்தினால, வேதனையினால அந்த கஷ்டத்தை படுறேன் அவஸ்தையை தெரிவிப்பான். ஆனா இந்த சைக்கிளுக்குள்ள நீ வந்தாச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு உலகத்திலே சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் கூட உன்னுடைய பிராரப்தத்தினால உனக்கு வரலாம். ஆனா நீ அதை ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்ப. ஏன்னா மனசுக்குள்ள கரேஜ் வந்துரும்பா. அதுதான் அந்த மைண்டுக்கு சக்தி. எப்படி சொல்லி தருது? நீ நாளைக்கே பிராரப்தத்தை அழிச்சிட முடியும், உனக்கு ஆசை வராது, உனக்கு துக்கம் வராது, சுகம் போய் அப்படின்னு சொல்லல. வரும். ஆனா தாங்கிக்க கூடிய சக்தி உனக்கு வரும். புரிஞ்சின்றவனுக்கும் புரிஞ்சுக்காதவனுக்கும் ஜீவிதத்திலேயே மூழ்கி இருக்கிறவனுக்கும் இந்த ஞான மார்க்கத்துல போகணும்னு நினைக்கிறோம் உள்ள பெரிய வித்தியாசம் இதுதான். அவனுக்கும் இதேதான் நடக்கும், இவனுக்கும் இதேதான் நடக்கும். என்ன நடக்குமோ அது நடக்கும். ஆனா அத அணுகிற முறையில வித்தியாசம் ஏற்படும். ஆக மொத்தம் முதல் ஸ்டெப், இத பிரி. உன்னுடைய மனசனுடைய சக்தியில இத பிரி. பிரம்மன் பண்ணலை, ஜீவன் பண்ணிட்டு இருக்கு. ஜீவன் இதை அனுபவிச்சுட்டு இருக்கு. அதுல என்ன சுகம் வந்தாலும் சரி, என்ன துக்கம் வந்தாலும் சரி. அப்ப என்ன ஆகும் சொல்றதுன்னா, கயருக்கு போ. கயறு செமி டார்க்னஸ்ல பாம்பா தெரியறது. அப்போ இத கயிறுதான், இன்னும் கயரை போய் தொட்டு பார்க்கல, கயிறுதாங்கிற நம்பிக்கை உனக்கு வந்ததுன்னா, பாம்புக்கு அங்க எங்க இடம் அப்படின்னு கேளுன்னு சொல்றது வேதாந்தம். கேள்வி கேளு. கேட்கணும், நீ கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுற, இப்ப கேளு. இந்த சீமிங் கான்சியஸ் இந்த ஜீவனுக்கு எங்க போய் உட்காரும்? அதுக்கு ஒரு சப்ஸ்டார்ட் அவன் அப்படியே காந்தமா பிடிச்சு நிக்கிறது ஒரு மிக்சர்ல. இத பிரிச்சுட்டு ஜீவன் தான் பண்றதுன்னு எந்த ஆசையை வேணா அனுபவி, எந்த துக்கத்தை வேணா அனுபவி. எவ்வளவு நாளைக்கு நீ அனுபவிப்ப? ஏன்னா ஜீவனுக்கு பிரம்மம் இல்லை, கூட்டஸ்தம் இல்லைன்னா அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துதான் ஆகணும்.
வேதாந்தம் சொல்றது. சாக போற வயசுல டெத் பெட்ல நான் நன்னா கல்யாணம் மட்டும் சௌக்கியமா இருக்கேன்னு யாராவது சொல்லுவாளா? எவ்வளவு ஆசை இருந்தவாள் சொல்ல மாட்டா இல்லையா? ஜீவனுக்கு அந்த நிலைமை வரும். அண்ட் மூணாவது உண்மை, சரி ஜீவனுக்கு இந்த நிலைமைனா வந்துட்டு போறது, ஜீவன் தனியா எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஜீவனுக்கு பிரம்மத்தோட ஐக்கியமாகிறது தவிர்த்து வேற எந்த வாய்ப்பும் இல்லை. கண்ணாடி இருக்கு, சூரியன் பிரகாசிக்கிறார், கண்ணாடியில சூரியனை காட்டி இருட்டு அறைக்குள்ள நம்ம வெளிச்சத்தை காட்டுறோம். கண்ணாடியை உடைச்சாச்சுன்னா எங்க வெளிச்சம்? எங்க இந்த வெளிச்சம் எங்க போய் மர்ஜாயாச்சு? வெளிச்சத்துக்கு வேற இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ். அது கண்ணாடி இருக்கிற வரைக்கும் இருக்கும், சூரிய ஒளி இருக்கிற வரைக்கும். இந்த ரெண்டும் உபாயமும் இல்லாமல் வெளிச்சத்துக்கு வேலை இல்லை, ஜீவனுக்கு வேலை இல்லை. அஷ்யூட் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிற வார்த்தை அஷ்யூட், சந்தேகமே படாது. அப்போ இதை நான் இன்ஃபேக்ட் இட் கோஸ் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் சேயிங், அதாவது பொயட்டிக். இந்த ரசனைக்குள்ள போனா அது வேற. விஜயான மகாராஜ் இல்ல, பாமரன் எழுதியிருக்காரு, பண்டிதருக்கு எழுதியிருக்காரு, அது ரெண்டு பேருமே படிக்கிறான்னு தானே சொல்லியிருக்காரு. சொல்றாரு ஜீவனுக்கு அப்படியே அஷேம்டா இருக்குமா, அஷேம்டாயி இந்த பிராரப்தத்தை கழிச்சு முடிச்சுடலாம்பா அப்படின்னு. ஏன்னா அது வேதாந்த அழகா சொல்றது, டைரக்ட் நாலேஜ்ல எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்னு ஒத்துக்கலாம், இன்டைரக்ட் நாலேஜ்ல டெஸ்ட்ராய் பிரம்மன் பிரதிபலிச்சிடும். சாரி, இன்டைரக்ட் நாலேஜ்ல எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்னு புரியும், டைரக்ட் நாலேஜ் உனக்கு பிரம்மன் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிராரப்தம் ஒண்ணே விடாது. ஆனா உனக்கு அது அந்த ஜீவன் பிராரப்தத்தை தீத்துடும். அது பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் அது இந்த சரீரம் இருக்கும், ஸ்தூல சரீரமும். ஆனா அதுக்கும் இந்த பிரம்ம சாட்சாத்காரம் எந்த சம்பந்தமும் இருக்கு. அது வெக்கப்பட்டு போயிடும், இது என்னவா இருந்தாலும் போயிடும் அப்படின்னு வித்யாரண்ய மகாராஜ் சொல்லியிருக்காரு. சரி, இதையே ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிளா டிசைன் பண்ணல. என்ன சொல்றாருன்னா, நம்ம சரீரம் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், காசல் பாடி, சட்டில் பாடி, கிராஸ் பாடிலாம் சொல்றீங்க. வேதாந்தத்துல இந்த 3 சரீரத்துக்கு ஃபீவர் இருக்குன்னு தான்ப்பா சொல்றோம். இந்த 3 வியாதி உள்ள பாடிஸ். இதை நீ புரிஞ்சுக்கோ. அப்படின்னா வியாதினா என்ன? சரீரத்துக்கு தொண்டவலி, மண்டவலி நம்ம கேட்கணுமா? ஒரு லிஸ்ட் கேட்டா அவ்வளவு பேரும் லட்சக்கணக்கான வியாதிகளை சுலபமா, மற்றதெல்லாம் மெமரி இருக்கும், இது நேரம் நம்ம கரெக்டா மெமரி இருக்கும். யாரை பார்த்து எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை தான் கேட்கணும், ஆரம்பிச்சிடும் புல்லட்டின். இதெல்லாம் சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகள். மனசுக்கு ஆங்கர், டிசையர், காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சல்யம், இதெல்லாம் மனசுக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகள். அப்ப காசல் பாடிக்கு என்ன? காசல் பாடிக்கு நீ பிரம்மன் சத்தியங்கிறத தெரிஞ்சுக்காத வரைக்கும் வியாதிதான். எப்ப சத்தியம்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சியோ வியாதி குணமாகிற ஸ்டேஜ் வந்தாச்சு. எப்ப வியாதி குணமாகி நீ ஜீவன் முக்த ஸ்டேஜ் அடையறியோ அப்ப 2 சரீரம் இருக்காது. அதுக்கப்புறம் எங்க இந்த சரீரம் வரும் அப்படின்னு கேட்கறது வேதம். இந்த சரீரம் ஏன் வருது? வியாதினால வருது, வியாதியோட வருது. மூலத்துல போய் வியாதியை கியூர் பண்ணியாச்சுன்னா இந்த 2 சரீரம் எப்படி வரும்னு எனக்கு சொல்லுன்னு கேட்கறது. ஒரு கிளாத் இருக்கு, ஒவ்வொரு நூலா பிரிச்சதுக்கு அப்புறம் கிளாத் எங்க? ஒரு பிளாங்கெட் இருக்கு, ஒவ்வொரு உள்ளா பிரிச்சா அப்புறம் எங்க? ஒரு பானை இருக்கு, மட்டை எடுத்தாச்சுன்னா பானை எங்க? அதுக்கப்புறம் சரீரம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லப்பா. முக்தன் ஆயாச்சுன்னா உனக்கு அதுல கிஞ்சித்தளவு சந்தேகம் வேண்டாம், எல்லாமே அஷ்யூர்டா சொல்றது. அண்ட் பாட்டியும் பண்ணியும் காமிச்சிருக்காளே நமக்கு, நம்மளோட ஜீவன் முக்தர்கள். நமக்கு நம்ம லைஃப் டேட்லயே படிக்கிறோமே, நம்ம லைஃப் டயத்துல ஜேஷ்டமாக சிந்தார்த்த பார்த்திருக்கோம். நம்ம லைஃப் டைம்ல சந்திரசேகர பாரதி மகாசுவாமி எழுதணும், சத்யநாராயண ஜெகத்குரு சத்யநாராயண ஜெகத்குரு விருத்தநரசிம்ம பாரதி சுவாமிகளை பத்தி படிக்கிறோமே. எங்க போடும் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்கு? அப்ப கேட்கறது இந்த ஃபீவர் எப்படி அப்படின்னு கேட்டா,
இத ஃபீவர்னு புரிஞ்சிக்காத ஒரு ஹவுஸ் ஹோல்டர் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா தனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன வருத்தப்படுவானோ அந்த மாதிரி வருத்தப்படுத்துறதுனால இந்த பாடிஸ்லாம் இன்னும் உன்னோட இருக்குப்பா அப்படின்னு எக்ஸாம்பிள் காட்டுறது. அதனால நீ இதுல இருந்து விலகி போ. இந்த ப்ராசஸ்ல இதுக்கப்புறம் என்ன வருதுன்னா ஜீவன் முக்த லட்சணங்களை பத்தி 7th சாப்டர்ல அதோட தான் அவர் முடிக்கிறார். ஏன்னா இதை அடைஞ்ச முக்தி அடைஞ்சு அதுல போய் சப்ஸ்யூம் ஆகுது. நான் அந்த ஆங்கிள் இப்ப ஏன்னா நம்ம எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிளிங் சோர்ஸ், இதெல்லாம் பண்டிதல் ஒரு ஒரு சதஸ்ல பண்ண வேண்டிய சமாச்சாரம். நாம இந்த இடத்துல செகண்ட் லெக்சர்ல ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டோம், இன்டகிரேட் பண்ணோம். அமெண்ட்மெண்ட்னு சொல்றதுக்கு எனக்கு யோகிதை இல்லை, ஒரு சின்ன நமக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி அதை புரிஞ்சுக்கிறேன். இங்கேயுமே இந்த ப்ராசஸ் அண்டர்கோ பண்ற வாழ்க்கை என்னென்ன சேஞ்சஸ் வருங்கிறதையும் சொல்லியிருக்கு. இதோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நேத்தி வரைக்கும் உலகத்தோட சஞ்சாரம் பண்ணி எல்லாரோடையும் பண்ணுவா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாண்டர் நிற்கும். சரி அவ போறபடி போட்டும், நாம கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம். இந்த சேஞ்ச் வரும். இந்த ஹோமத்தை பண்றேன், அந்த ஹோமத்தை பண்றேன், இதுக்காக பண்றேன், இந்த காமியத்துக்காக பண்றேன், சரி அவ பண்ணிட்டு போறான். அவளுக்கு ஏதோ லோகங்களுக்கு எல்லாம் அடையணும் போட்டு பண்ணிட்டு போறான். ஆனா இந்த காமத்தை இந்த ஆசைகளை பூர்த்தி பண்றதுக்காக பண்ற முயற்சிகள்ல இருந்து பிராரப்தம் கழியறதுக்காக பண்றோம்ப்பா. நேத்தி பண்ணின வேலையே தான் இன்னைக்கும் பண்ண போறோம். இன்னைக்கு பண்ணின வேலையை தான் நாளைக்கும் பண்ண முடியும். திடீர்னு வேலையெல்லாம் மாத்தி போக முடியாது. ஆனா பண்ற விதம் கர்மாவோட ஆசையோட பண்ணும்போது மைண்ட், பாடி, ஸ்பீச் மூணும் அப்படியே இணைப்பிடியாம வேலை செஞ்சு அது மேல மேல தூண்டும். இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு. ஆனா அதே வேலைய ஒரு விட்னஸா இருந்து பண்ண ஆரம்பிச்சு மெதுவா பழக ஆரம்பிச்சா அந்த வேலையை பண்ணி முடிச்சாச்சு, அவன் உடப்பா டிக் பாக்ஸ், இது ஓவர். அதே வேலையை தான் பண்றோம், எந்த மாறுதலும் கிடையாது. ஆனா பண்ற விதம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. ஜீவன் முக்த லட்சணத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கு. 2 சொல்லி அதோட இந்த ஸ்பீச் இன்னைக்கு பூர்த்தி பண்றோம். டைம் இதோட முடிச்சிடலாம். ஏன்னா இது நம்ம ஆச்சாரியில டெய்லி பார்க்கிறோம், அப்படி அதனால அதை சொல்லணும்னு ஆசைப்படுறோம். வேற ஒன்றும் காரணம் இல்லை. ஒரு ஜீவன் முக்தர் அவர் ஜபம் பண்ணா, பூஜை பண்ணா, பிரேயர் பண்ணலாம், அவருக்கு ஆக்டிவா இருக்கலாம், ஆக்டிவா இல்லை, எதுவும் அவரை பாதிக்கும். ஜெகத்குரு சிவ சந்திரசேகர பாரதி சுவாமி அந்த முகத்திலேயே இருந்தவர். 18 வயசுல தன்னுடைய சிஷ்யர் ஜீவன் முக்தர் நிலையை அடைச்சிட்டார். அடைஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே சமாதி, நிர்விகல்ப சமாதி உள்ள போய் உட்கார்றாரு. ஒரு நாள் ராத்திரி போய் தொடர்றார், தொட்டு அவரை எழுப்புறார். இதெல்லாம் மல்டிபேசட் ஜீவன் முக்தா யோகா நிலையமில்ல சிவேஷ் எழுதியிருக்கார். எழுப்புறார், அப்பா சிவன் சொல்லி வந்திருக்கேன், பகவான் சிவன் சொல்லி வந்திருக்கேன். இப்ப நான் உன்னை எழுப்பலைன்னா அப்புறம் உன்னை எழுப்பவே முடியாதுன்னு சிவன் சொல்றார். நீ அதுக்காக நீ வரல, நீ சிஷ்யால கைவிட முடியாது, இந்த பீட்டத்தை கைவிட முடியாது, என்னை விட்டு போயிடாதப்பா அப்படின்னு சொன்னதன் குருவுடைய கட்டளைக்காக 18 வயசுல ஜீவன் முக்த நிலை அடைஞ்ச ஜேஷ்ட மகாசிதான் 73 வயசு வரைக்கும் இந்த சஞ்சாரம் பண்ணி நமக்கு ஆசை பண்ணியிருக்க. அவருடைய குரு அந்தர்முகத்தில் இருந்தவர். ஆனா அவர் சிஷ்யருக்கு இப்படி ஒரு வாக்கு, இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதனால குருடைய வாக்கு அவர் பரிபாலனம் பண்ணியிருக்காரு, கண் கூட பார்த்திருக்கோம். இன்னொரு லட்சணம் ஜீவன் முக்த லட்சணம், ஒரு அம்மா குழந்தை என்ன பண்ணாலும் கோச்சுண்டாலும் கொஞ்சினாலும் அதுல ஒரு அன்பு வாசலியும் தானே இருக்கும். ஏன்னா அம்மா இஸ் an ocean of compassion to her child, bonded compassion. ஒரு ஜீவன் முக்த நிலையில இருக்கிற ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் போனான்னா அதே வாத்சல்யம். குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, விட்டுடுப்பா, குழந்தைன்னு சின்ன குழந்தைய சொல்ல, நம்மள சொல்றோம். எடுத்து தூக்கி வச்சுன்னு நம்மளை பராமரிக்கிறது இல்லையா நம்ம குரு?
இந்த மாதிரி ஜீவன் முக்த லட்சணங்கள் பல சொல்லியிருக்கு 7வது சாப்டர். இந்த 2 மாத்திரம் சொல்லி இன்னும் 3 ஸ்பீச்சஸ் நம்ம 11th 12th and 13th இதை பண்ணி பூர்த்தி பண்ணணும்னு ஆச்சாரியில பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கொஞ்சம் 10 நிமிஷம் கூட ஆயிடுது, ஆனாலும் இதோட நிறுத்தணும், ஒரு கட்டத்தில் நிறுத்தணுங்கிறதுக்காக இதை எடுத்துட்டோம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. தேங்க்யூ ஸோ மச். Namaskaram. Another great day of success. இன்னைக்கு 7 ஸ்டெப்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னார் ராமன். அந்த மூல அவித்யாவை எப்படி பீட் பண்றது, எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத பத்தி, அந்த மைண்டை எப்படி யூ ஃபோக்கஸ் ஆன் த்ரூ ரிச்சுவல்ஸ். ஆச்சாரியால் திருப்பி திருப்பி சொல்றதுதான், காயத்ரி மந்திரம் பண்ணுவா, காயத்ரி தேவி உபாசனை பண்ணு சொல்ற பர்பஸே அதுதான். த்ரூ தட் மீடியம் யூ பிரிங் த கண்ட்ரோல் ஆஃப் த மைண்ட். And ultimately, how do you weaken the desires? By going internally. Antarmuga samaradhya kelttu samaradhya bahubhika durlabhagate and shastramatra varudhu. As you go deeper and deeper inside, you are able to control and vedaya eppadi malakkava varukkiradha the kamchiranda ida. That's a beautiful thing. And ultimately, and the Panchadasi is the assured extension of the Aradham Rike. We look forward to the next section of Idala. Next week is going to be a very eventful week. It's a Deepavali week. 11th is the Jayanti of Sadansekara Bharati Mahaswami Hirute Jayanti Anniki. And 12th is a Mahasanidhanam of Srishya Swikaram Day Anniki. On the day Mahasanidhanam was accepted, ascended the throne of our Acharya Peetham on the 12th Anniki. On 13th Anniki is the concluding day of our Shri NV's lecture. We look forward to all the 3 sessions. And one more on 14th Anniki, or session which is on 14th is the day on which Jyeshta Mahasanidhanam birthday Anniki, Jayanti of Jyeshta Mahasanidhanam 14th. Anniki we have Sri K.M. Balasubramaniam, who was private secretary to, who was for 4 years private secretary to the Jyeshta Mahasanidhanam 79 to 84, 83. Our lecture kudukka porar. Our is closely was involved in the MUT and ரொம்ப close-ஆ our activities, MUT activities involved பண்ணிருக்க டெல்லியில. He gave a lecture at 6:45 on 14th Anniki. So we will send a revised sort of a flyer to all our devotees. எல்லாரும் வந்து இந்த சத்சங்கத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி, let us make our participation really meaningful and fulfilling life. The whole thing is involvement. அது எப்படி மைண்டை கொண்டு வரதுக்கு அது ஒரு கடைசியாக சொன்னார், how it builds inner strength. அதுதான், the more we involve in this kind of in the discussion and involvement, it builds unknowingly our inner strength, mental strength. As the greatest intangible benefit we all get. We are all grateful to Mahasanidhanam and Sri Sannidhanam. Great opportunity to be part of the satsang and listen to Sri Venkatraman today. Jai Guru.